Hi, it's Tech Fran. Welcome to Tech Fair Tablet. இந்த வீடியோவில் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ப்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் எந்த ஒரு 5 ப்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. பிகினிங் ஸ்டேஜ்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா கரெக்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய லாஜிக் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போகலாம். அப்படிங்கிறப்ப கோடிங் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு எந்த மாதிரி ப்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பெஸ்ட் 5 ப்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணலாங்கிற கான்செப்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோ டெய்லி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் அட்டெண்ட் டு அவர் கான்செப்ட். இந்த லிஸ்ட்ல 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் C++. இல்ல நிறையவே unnecessary காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்கும். இத சின்டாக்ஸ் நீங்க பிகினிங் லெவல்ல பார்க்கறப்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். சோ லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த C++ ரொம்பவே ஹையா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெக்னாலஜினா அது கேம் டெவலப்மெண்ட். நீங்க Unreal Engine நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு இந்த C++ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது நீங்க அட்வான்ஸா நீங்க பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல பண்றதுக்கு C++ உங்களுக்கு கரெக்டான ஒரு லாங்குவேஜா இருக்காது. 4th லாங்குவேஜ் C. எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் டிகிரிலையும் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இந்த சியாக தான் இருக்கும். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் இல்லாதனால இந்த சியை வச்சு இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஜாப்ஸு ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு எம்பெடட் சிஸ்டம் இல்லை சர்க்யூட் டிசைனிங்கில் நீங்கள் போகணும், தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு கோர் கம்பெனி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு இந்த சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஜாப் ஆஃபர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இது நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் ஜாப்னு போகிறப்ப உங்களுக்கு அவ்வளோவா ஓப்பனிங் கிடைக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் சியை நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 3rd ப்ராமிங் லாங்குவேஜ் PHP. இந்த PHPயோட பாப்புலாரிட்டி ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லை வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு கோடிங்குமே இல்லாமல் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணியே உங்களால் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த PHP ரொம்ப மேஜரான கான்செப்டாக இல்லை. ஸோ அதே டைமு இப்போ இருக்க எல்லா வெப்சைட்டும் எல்லா கம்பெனியுமே ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக மிஷின் லேர்னிங் AI இதெல்லாம் கொண்டு வந்து இன்னும் அட்வான்ஸாக அவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்டுக்கு பைத்தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பைத்தான் ஆஃபர் பண்ணுற ஃப்ரேம்வொர்க்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கனால இந்த PHPயோட பாப்புலாரிட்டி ரொம்பவே கம்மியானனால நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஜாபுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த PHP உங்களுக்கு கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்காது. யுவர் செகண்ட் ஒன் SQL, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இது எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஜென்ரல் பர்பஸ் ப்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஃபுல்லாமே ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய கொரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கொரி எப்படி லிங்க் பண்ணணுங்கிற கான்செப்ட். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்-எண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லையோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்லையோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த SQLங்கிறது ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கோடிங் நல்லா வரல, எனக்கு டெவலப்மெண்ட் ஃபீல்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் SQL எடுத்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம், கொரிஸ் எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாப் போகலாங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ரண்ட்-எண்டில் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் நீங்கள் SQL மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் உள்ளே போனாலும் உங்கள் கேரியர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கேரியராக உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அப்போ பிகினிங் ஸ்டேஜில் SQL மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஜாப் போகணும் மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸாக உங்களுக்கு இருக்காது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் JavaScript. எல்லாரும் சொல்லக்கூடிய மித் என்ன அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா அது தட் மீன்ஸ் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் போகணும் அப்படின்னா இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு HTML, CSS அண்ட் தென் JavaScript இந்த 3 லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாப் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். பட் அதுக்கு ஏகப்பட்ட சப்கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ அதை லேர்ன் பண்ணாமல் உங்களால் உள்ளே என்டர் ஆக முடியாது. இதில் CSS எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை எவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்டிவாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம்வொர்க்
பூட்ஸ்ட்ராப்பு இல்லை டெய்ல்விண்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதே ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆங்குலர், ரியாக்ட் இந்த லைப்ரரிலாம் யூஸ் பண்ணி தான் ஜாவாஸ்கிரிப்டையும் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணாதான் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கான ஜாப்ஸ் நீங்கள் என்டர் ஆக முடியும். அப்போ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஒரு பேசிக் லெவலில், ஒரு இனிஷியல் லெவலில் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோடிங் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடைக்காது. நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்களே ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க, நம்மளுக்கு கோடிங் வராது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நீங்கள் இது கண்டிப்பாக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஜாப் உண்டு. பட் இனிஷியல் லெவலில் ஜாவாஸ்கிரிப்ட் எடுக்கிறது இது கரெக்டான ஒரு சாய்ஸாக உங்கள் கேரியரில் இருக்காது. தட்ஸ் அ திங். இந்த வீடியோவில் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வீடியோ அவங்க மீட் பண்ணுறோம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.